உங்க பிரச்சனை என்னன்னு புரியுது. எப்போ மீன்பிடி திருவிழா? இன்னும் 10 நாள் இருக்குயா. சரி, இப்போ எருமலைக்காரங்க என்ன பிரச்சனை பண்றாங்களா? சார், பிள்ளையார் சொல்லிய கம்மாயில கறப்பாங்களா சார்? கம்மாயில கரைக்காம வேற எங்கேயா கறப்பாங்க? கம்மாயில தான். யார் யார்? ஏய், சவுர் மாதிரி நிக்காத, தள்ளு. அவங்க சிலை செஞ்சிருக்க லட்சணத்தை ஊர்ல வந்து பாருங்க. பழிச்சு சொல்லிட்டாங்கல. சரி, எல்லாம் கிளம்புங்க, நான் வந்து பார்க்குறேன். வருஷம் எருமலை கொண்டு வராங்க. ஏன் சார் பிரச்சனை பண்றாங்க? இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சனை இல்லை, என் அப்பா தாத்தா காலத்துலேருந்து இது நடக்குது. 1940 எருமலை கொண்டு பூமலை கொண்டு கிராமத்து மக்களுக்கு பொதுவான இந்த கண்மாயில் நடக்கிற மீன்பிடி திருவிழாவில் முதல் நாள் கண்மாயில் இறங்கி மீனை எந்த ஊர் பிடிக்கிறதுன்னு ஒரு பிரச்சனையை உருவாச்சு. இதுக்கான பஞ்சாயத்து ஜமீன்தார் முன்னிலையில் நடந்தப்போ பிரச்சனைக்கான தீர்வா ஒரு வினோத போட்டியை அறிவிச்சாரு. என்ன போட்டீங்கய்யா? கழுதைக்கால் நீச்சல் போட்டி. இந்த போட்டியின் விதிமுறை 2 உடம்பு 2 காலு 2 கையில நீந்தணும். நீந்தும் போது கை கட் அவிழ்ந்தாலோ கால் கட் அவிழ்ந்தாலோ போட்டியிலிருந்து நீக்கப்படும். போட்டியில் ஜெயிச்ச பூமலை குண்டுக்காரங்களுக்கு முதல் நாள் மீன் பிடிக்கிற உரிமையை ஜமீன்தார் கொடுத்துட்டாரு. இந்த போட்டியில் ஏற்பட்ட தோல்வியை எருமலை குண்டுக்காரங்க தங்களுக்கான அவமானமா நினைச்சாங்க. விளைவு என்னாச்சுன்னா கண்மா தண்ணியில வெடிமருந்த கலக்கி மீனை சாகடிச்சாங்க. அதோட விடல, பிரச்சனையை தட்டி கேட்டா அடிதடி கலவரம்னு இறங்கினாங்க. 1861 வருஷம் பிரிட்டிஷ் காலத்துல போட்ட இந்த 144 சட்டத்தை எருமலை குண்டுக்காரங்களுக்கே போட்டது மாதிரி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வருஷம் தவறாம அவார்டு மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிலை மூலமா பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. போய் பார்க்கலாம். கண்ணாடியில பிள்ளையாரா? இந்த சிலையை செஞ்சது யாரு? கண்ணாடியில செஞ்ச பிள்ளையார எப்படியா கம்மாயில கறப்பீங்க? தண்ணிக்குள்ள கண்ணாடி துண்டு கிடந்துச்சுன்னா நாளைக்கு உங்க பிள்ளை குட்டிக கம்மாயில இறங்கி எப்படி குளிக்கும்? அங்க கிடக்கிற மீன்களுக்கு ஆபத்துன்னு யோசிக்க மாட்டீங்களாயா? என்னையா சொல்றான்? அதான் நடந்து போச்சுல, கரைக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு சொல்றான். ராயப்பன், என்ன இதெல்லாம்? இவங்க கிட்டலாம் போய் ஞானியெல்லாம் பேசவே முடியாது. இந்த பாருங்க, பூமலை கொண்டு மீன்பிடி திருவிழா இன்னும் 10 நாள் கழிச்சு வருது. அதுக்கப்புறம் பிள்ளையார் கரைக்கிறத பத்தி பேசிக்கலாம். பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சு 4வது நாள் பிள்ளையார கரைக்கணும். ஏற்கனவே 2 நாள் முடிஞ்சு போச்சு. என்னடா போர்வால் நான் சொல்றது? ஆமாண்ணே. சட்டப்படி கண்ணாடியோட பிள்ளையார கரைக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அவங்க திருவிழா முடிச்சதுக்கு அப்புறம் கரைச்சோம்னுங்க, எங்க மான மரியாதை என்ன ஆகுறது? வேணும்னா அவங்க நாளைக்கு மீன்பிடி திருவிழா வச்சு முடிச்சு வச்சு சொல்லுங்க. நாங்க நாளை கழிச்சு பிள்ளையார கரைச்சுக்கிறோம். டேய், முதல்ல அருவாளை கீழே போடுறா. போட்டிருக்க அரை டவுசர் இன்னும் இடுப்புல நிக்கல, அதுக்குள்ள வீம்பா? உங்க அப்பா டவுசர் போட்ட காலத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும். தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. எங்க அப்பாவை ஏன் இழுக்கிற? அதுக்கு உங்க அப்பா டவுசர் போட்ட இன்ஸ்பெக்டரா இருந்தப்பவே தெரியும்னு சொல்ல வந்தேன். இதனால 2 ஊர்க்காரங்களுக்குள்ள அடிதடி சண்டை வரக்கூடாது. இத பாருங்க, பிரச்சனைக்கு நல்ல முடிவா பேசி தீர்த்துக்கலாம். எப்போ எங்க அதை சொல்லுங்க சார். இவங்க பிரச்சனைக்கு இவங்க வழியில தான் பதில் சொல்லணும், வேற வழி இல்லை. நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல பாத்துக்கோங்க. இவர் தாங்க ராயப்பன். எரிமலை குண்டுக்கும் பூமலை குண்டுக்கும் பொதுவான அரசியல் செல்வாக்குள்ள ஆளு. திருமங்கலத்துல சொந்தமா ஒரு நகைக்கடையும் தியேட்டரும் வச்சிருக்காப்புல. இவருக்கு காருனாலும் கார் ரேஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். தனக்குத்தானே செலவழிச்சு பிளெக்ஸ் போஸ்ட்னு அடிச்சு போலி விளம்பரம் செஞ்சுக்கிற ஒரு சராசரியான ஆளுங்க. மிஸ்ரா ஸ்பைஸ் மர்ச்சன்ட்ஸ். മിശ്ര ഫോണിൽ സംസാരിച്ച് നിങ്ങൾ തന്നെയല്ലേ? ആമാ. എത്ര ദൂരത്തുനിന്ന് ബിസിനസ് സംസാരിക്കാൻ വന്നിരിക്കുന്നു. വളരെ സന്തോഷം. കാസർഗോഡ് മുന്തിരി 1ാം തരമാണ് കേട്ടോ. இந்த முந்திரி பருப்பு வாடையை மோப்பம் முடிச்சு நான் மதுரையிலேருந்து வரல மிஸ்ரா. പിന്നെന്താണ് ഇവിടെ ജോലി? പുറപ്പെട്ടാലോ? உங்ககிட்ட வந்தா வேலை நடக்கும்னு சொன்னான் பாரு, அங்க அவனை வச்சுக்கிறேன் போய்.
யாரு சொன்னது? அதான் உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல. எனக்கு துப்பு கொடுத்தவங்களாம் உங்கள்கிட்ட மாட்டி கொடுக்க முடியாது. வெரி குட். ஆளு யாருன்னு காமிச்சு கொடுக்காம இருக்கிறது இந்த மிஸ்ராவுக்கு வெளிய இஷ்டமான. சொரட்டையை கொடு. சொரட்டையா? ஏ சொர்ணம் எடோ பிஸ்கட்டானுப்பா. ஓ இந்தா. எவ்வளவு தரும்? இது எவடையானு கட்டது? புரியல. இது எங்க திருடுனதுன்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த பொருளுக்கு ஓனர் கிடையாது, புரோக்கர். கோல்டு என் நண்பரோடது. பார்ட்டி யாரு? അതാണ് നീ തുപ്പ് കൊടുത്തവന്റെ പേരേ പറഞ്ഞില്ല. ഇനിയാണോ പാർട്ടിയുടെ പേര് പറയാൻ പോകുന്നത്? മിശ്ര റേറ്റ് ചൊല്ലുപ്പാ, ടൈം ആയിடுச்சு. ഒരു ബിസ്ക്കറ്റിന് 20 ലക്ഷം രൂപ. நன்றி, வணக்கம். வரட்டுமா? ആയിക്കോട്ടെ ആയിക്കോട്ടെ. இவர் ஃபீலிங்ஸ் ரவி தனக்கு துரோகம் பண்ற ஏமாத்துற ஆளுங்களை தேடி பிடிச்சு கொள்வாப்ல. மற்றவங்க செய்யற தப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்றது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்கு தொழில் என்னன்னா, பெரும்பிள்ளைங்க ரைடுக்கு பயந்து இவர்கிட்ட கொடுக்குற பதுக்கல் தங்கம், பணம், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்போ எங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ அங்கே அவ்வளோ வாங்கிக்கலாம். அப்படி எங்கே தான் வச்சு பாதுகாப்பாருன்னா, டிராவல்ஸ் பஸ்ஸில் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் வச்சுக்கிறது. கலாச்சாரத்தை வலியுறுத்துறோங்கிற பேரில் ஊருக்கு சிலைகளை வலுக்கட்டாயமாக வச்சு மற்றவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி கடத்தல கெட்டிக்கார பேர் உள்ளது. சொல்லுங்க சேட்டா. 2ஆம் நம்பர் வேலை பார்க்கறது நீ கொலை பண்ற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. நீ நாளைந்து கடைக்கு வா, எனக்கு நான் ட்ரைனிங் தரேன். வார்த்தை முக்கியம் சேட்டா. ஃபீலிங்ஸ், எந்த ஜோக்கர் கோல்டு எடுத்துட்டு வந்து ஒருத்தன் எங்கிட்டே வேலை பேசுறான் தெரியுமா உனக்கு? அவனைத்தான் நான் 1 மாசமா தேடிட்டு இருக்கேன். அப்ப கோல்டு காணாம போனது சத்தியம். நீ தான் என்கிட்ட மறைச்சிருக்கல்ல? 80 90 தப்புதான் சேட்டா. பதுக்கின இடத்துல பொருள் தொலைஞ்சா பரவாயில்ல, பதுக்கின இடமே தொலைஞ்சு போச்சு. ஸ்கூல் பையன் தொலைச்ச மாதிரி கதை പറയാൻ പാടില്ല. 120 140 மதுரையில் വലിയ പൊളിറ്റിക്കൽ സെൽവാക്കുള്ള ആളാണ്. കൃഷ്ണ ജ്വല്ലേഴ്സ് തിരുമംഗലത്തിൽ വലിയ നഗക്കട വെച്ചിருக்கு. ഇതെല്ലാം എനിക്കേ അറിയാം. ഒരാഴ്ചയിൽ ഗോൾഡ് വേണം എനിക്ക്. വേറെ ചുറ്റിനെ നോക്കി தெரியாத കണ്ടുപിടിക്കാൻ വഴിയെ പറടാ. 170. ഓ മൈ ഗാഡ്. சார், பிரஷர் உங்களுக்கு 170 தாண்டி போயிருச்சு. கொலை பண்ணிட்டு ஃபீல் பண்றதுனால தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ரவினே பேர் வந்துச்சு. அதுவே இப்போ உங்க ஆட்டுக்கு வந்து யமனாவும் வந்து போச்சு. ஸோ டென்ஷன் ஆகாம அடுத்து என்ன பிளான்னு யோசிங்க. திருமங்கலம் போறோம். ஒரு முக்கிய செய்தி. திருமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட எரிமலைகுண்டு கிராமத்தில் மீன்பிடி பிரச்சனை காரணமாக கலெக்டர் மீண்டும் 144 தடை உத்தரவு ஆணை பிறப்பித்துள்ளார்.